அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, டிசம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் 2.5 ஆண்டுகள், 28 நாட்கள், 31 நாட்கள், அப்படி இல்லைன்னா 15 நாட்களுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்கள் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா சில கிரகங்களோடு இணைவாக இருக்கலாம், சேர்க்கையாக இருக்கலாம், சஞ்சாரமாக இருக்கலாம், இல்லை பார்வையை பதிக்கிறதாகவும் இருக்கலாம். இவ்வாறு கிரகங்கள் ஒன்றோடு ஒரு கிரகங்களோடு இணைந்து உருவாகக்கூடிய யோகங்கள் ஆகட்டும், தன்னிச்சையாக ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களாகட்டும், 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நன்மையை மட்டுமே கொடுக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது, அப்படி இல்லைன்னா தீமையை மட்டுமே கொடுக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது. சில ராசிக்கு அது நன்மையாகவே இருக்கும், சில ராசிக்கு அது தீமையாக இருக்கும். அந்த வகையில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது நன்மையை கொடுக்க பிறக்கிறதா, நன்மை ஏற்படுது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு நன்மையாக இருக்கும், ஒருவேளை தீமை ஏற்படுத்துகிறதா, என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு தீமையாக அமையும், இந்த நேரத்தில் கலவையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா என்னென்ன நன்மைகள் கிடைக்கப்பெற போகிறது, எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு தீமை கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ தங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு ரொம்ப பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய தங்களுடைய கடும் முயற்சிகள் தங்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உத்தியோகம் ரீதியாகவோ பொருளாதாரம் ரீதியாகவோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அதிலும் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை அதிகம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. நெருக்கடிகளை சமாளிக்க செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டியது, ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் சச்சரவுகளை தவிர்த்து பணியில கவனத்தை செலுத்த பாருங்க. தங்களுடைய விருப்பங்களில் சமரசம் செய்வது கூடாதுங்க. ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது. சீரான வாழ்க்கை முறைக்கு முன்னுரிமை அளிக்க பாருங்க. இயற்கையுடன் ஒன்றி வாழ பழகுவது நல்லது. அதே நேரம் காதல் வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது தங்களுடைய காதல் வாழ்க்கையை பொறுத்தவரையில் மனஸ்தாபங்களை ஒதுக்கி வைக்க வேண்டியதாக இருக்கும். தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. காதல் துணையின் பாதுகாவலராகவே மாறுவீங்க. கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தை மகிழ்ச்சியாக அனுபவிக்க வாய்ப்புகள் கிடைக்கும். தங்களுடைய காதலரின் உணர்வுகள் மற்றும் விருப்பங்களுக்கு மதிப்பையும் அளிப்பீங்க. அவரின் வாழ்க்கை லட்சியத்தை அடைய தங்களால முடிந்த உதவிகளை செய்து கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் தங்களுடைய காதல் வாழ்க்கையை திருமணம் வரையில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் இருக்க பிறக்கிறது. காதல் வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகளை தீர்க்க 3ஆம் நபரின் உதவியை எக்காரணத்தை கொண்டும் நாடாதீங்க. முடிந்த அளவுக்கு தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தாங்களே ஒரு நல்ல முடிவை எடுப்பது ரொம்ப நல்லது. திருமண வாழ்க்கையில காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். தங்களுடைய மாமியார் வீட்டிற்கு சென்று உறவினர்களுடன் போதுமான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. குழந்தைகள் வழியே நற்செய்திகள் கிடைக்க பெறுவீங்க. குழந்தைகளின் வளர்ப்புல கவனத்தையும் செலுத்த பாருங்க. அவர்களின் முன்னேற்றத்திற்காக தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து கொடுப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வர தங்களுடைய ராஜதந்திரங்களை பயன்படுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம். பெற்றோர் உடல் நலன்ல கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் தொழில் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிறு தொழில் முனைவோருக்கு சாதகமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா விருச்சிக ராசிக்காரர்களை கொண்ட ஆண்கள் தங்களுடைய பணியிடத்தில் காணப்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதோடு புதிய தொழில் வாய்ப்புகளையும் உண்டாக்குவீங்க. நிறுவனத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உண்டாகும். வெளிநாட்டு முதலீடுகளுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும்.
சீக்கிரமே தங்களுடைய தொழில் வெளிநாடு வரையில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க. கூட்டாண்மையில தொழில் செய்து வரக்கூடிய நபர்கள் தங்களுடைய கூட்டாளியின் வெற்றியை காணும் ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தொழில் வாழ்க்கையில போதுமான வருமானம் கிடைக்க பெறுவீங்க. கடன் பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரும். வாழ்க்கை தங்களுடைய விருப்பம் போல மகிழ்ச்சியாக மாற ஆரம்பிக்கும். அதே நேரம் பல்வேறு வகைகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் நீங்கள் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். வீட்டு சூழலுக்கு ஏற்றவாறு தங்களை தகவமைத்து கொள்வதும் நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய வேலை தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சிறப்பான வெற்றியை தரும். தங்களுடைய வணிகம் தொடர்பாக முதலீடுகள் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் வேலை வியாபாரத்திற்காக நீங்கள் நீண்ட பயணம் செல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த வார்த்தையில் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றியடையலாம். நிதிநிலையை சரியாக பராமரிப்பது அவசியம். காதல் வாழ்க்கையில் துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீங்க. அதே நேரம் அதிர்ஷ்டமும் வெற்றிகளும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்க. தங்களின் திட்டமிட்டு செயல்படக்கூடிய பணிகளை சரியான நேரத்தில் முடிக்கவும் முடியும். தங்களுடைய மனதில் உற்சாகமும் ஆற்றலும் நிறைந்திருக்கும். அதனால் வேலைகளை சிறப்பாகவே செய்வீங்க. மேலதிகாரிகளின் பாராட்டுக்களும் கிடைக்க பெறுவீங்க. தங்களுடைய சக ஊழியர்களினுடைய உதவிகளும் கிடைக்க பெறுங்க. பொறுப்புகள் சேரலாம். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்க பெறும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வெற்றி கிடைக்க பெறுவீங்க. மாணவர்கள் படிப்பில் விரும்பிய வெற்றியும் கிடைக்க பெறுவாங்க. தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான தருணத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பணத்தை முதலீடு செய்வதன் மூலமாக சிறப்பான லாபத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. கலைத்துறையினர் வெளியூர் பயணம் செல்லவும் நேரிடலாம். சக தோழியர்களுடன் சமூகமாக பேசி பழகிறது நல்லது. மாணவர்களுக்கு விளையாட்டுல ஆர்வம் உண்டாகும். பாடங்களை கவனமாக படிக்கிறது முன்னேற்றத்திற்கு உதவும். அதே நேரம் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனத்தை செலுத்துறது வீண் பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் சில தடைகளுக்கு பின் அமையுங்க. கலைஞர்கள் எதிர்பார்த்த கதாபாத்திரங்களுக்கான வாய்ப்பினை பெறுவாங்க. அதே நேரம் பயணங்களால சற்றே அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாக பெறுவீங்க. அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பது, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது உத்தமங்க. இந்த நேரம் மாணவர்கள் அதிக அக்கறையோடு படித்தால் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற்று வாழ்க்கையில் உயர்வினை அடைய முடியும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயங்கள்ல மிகவும் கவனமுடன் செயல்படுறது அவசியங்க. தேவையற்ற குற்றச்சாட்டுக்கள்ல இருந்து சாமர்த்தியமாக விடுபடுவீங்க. மன வருத்தம் நீங்கும். வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்க பாருங்க. பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல வியாபாரம் இருந்தாலும் லாபம் அதிகரிக்கவே செய்யும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க எந்த வேலையை செய்வதற்கு முன்பும் அதை பற்றி அதிகம் யோசிக்கவும் செய்வாங்க. சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்க பெறலாம். குடும்பத்துல சகஜ நிலையும் காணப்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறுவீங்க. பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தருங்க. பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதால வீண் அலைச்சல் உண்டாக செய்யலாம். கலைத்துறையினருக்கு காரிய வெற்றி, பணவரவு எதிர்பார்த்தபடியே இருக்கும். மிக பெரிய மாற்றம் ஏற்படலாம். மாணவர்கள் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களின் பாராட்டையும் பெறுவாங்க. கல்வியில மேன்மை உண்டாக பெறுவீங்க. மனைவி பிள்ளைகளாலும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். அதே நேரம் உடல் சோர்வு, எதிலையுமே சுறுசுறுப்பாக ஈடுபட முடியாத சூழ்நிலைகள் உண்டாகத்தான் செய்யும். உற்றார் உறவினர்களினுடைய ஆதரவற்ற நிலைகளால மனக்குழப்பங்கள் ஏற்படலாங்க. எதிர்பாராத பயணங்கள் உண்டாகி தேவையற்ற அலைச்சல், டென்ஷன் அதிகரிக்க செய்யும். உணவு விஷயங்கள்ல மிகவும் கவனமுடன் செயல்படுறது உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பம் பொருளாதார நிலை விஷயத்துல அடுத்தவர் தலையீடு
இருக்கக்கூடாதுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகளை அமைச்சு தந்துடும். அதே நேரம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்களால் ஒற்றுமை குறைவுகள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் புத்திரர்களால் மன நிம்மதியற்ற நிலையும் உண்டாகவே செய்யும். எல்லாவற்றிலையுமே சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீங்க. காரியங்கள் அனுகூலமாக நடக்கப் பெறுவீங்க. புத்தி தெளிவு ஏற்படுங்க. உடல் ஆரோக்கியம் பெறும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கவும் செய்யலாம். மனக்குழப்பம் நீங்கும். பணவரத்தை அதிகப்படுத்தும். தொழிலதிபர்கள் அதிக பொருளாதார வரவுகளையும் பெறுவாங்க. உத்தியோகஸ்தர்கள் அரசு தனியார் துறைகளில் உள்ளவர்களும் இதுவரை இருந்த ஆடம்பர செலவினங்களை தவிர்த்து தங்களின் குடும்பத்தினர் மகிழ்ச்சிக்காக சுபமங்கல செலவுகளை செய்யும் வாய்ப்புகள் உருவாகலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் சீரான நிலையே இருக்கும். ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில் தங்களுடைய நற்செயல்கள் இருக்கப் பெறலாம். தந்தை வழி சார்ந்த உறவினர்கள் தங்கள் முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை தங்களிடம் கேட்டு பெற வருவாங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறலாம். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும். மாணவர்களுக்கு கல்வியில வேகம் காணப்படும். சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது நல்லது.